வணக்கம். வல்லவன் வகுத்ததடா இந்த 19ஆம் தேதி ஈவினிங்லேருந்து சொல்லணும். ஏன்னா காலையில் எலெக்ஷன் இருக்கு. ஈவினிங்லேருந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் திரையரங்கில் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். விநாயக் துரை ரொம்ப அருமையான ஒரு புது கான்செப்ட். இன்ஃபேக்ட் நிறைய இப்போதான் ப்ரெஷ் ஷோ முடிஞ்சோடனே நிறைய பேர் சொன்னாங்க, இது இன்னும் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வச்சு எடுத்துருக்கலாம் சார், அவ்வளோ அருமையான கான்செப்டை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நல்ல கான்செப்ட் படம். இந்த உலகத்துக்கு பல தத்துவங்களை சொல்கிற ஒரு படமாக இருக்கும். இந்த படம் பார்த்து முடிக்கும் போதே உங்களுக்கு ஒரு புது விதமான அனுபவம் காத்திருக்கு. எப்படி வந்து கர்ணன் படத்துல இந்த பாட்டு எவ்வளவு பாப்புலரோ, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தினுடைய கான்செப்ட் வந்து கண்டிப்பா எல்லோருக்கும் பிடிக்கிறமான ஒரு கான்செப்ட். அதை விநாயக் இந்த சின்ன வயசுல இவ்வளவு அருமையான வாழ்க்கை தத்துவங்களை உள்ளடக்கி ஒரு நல்ல கான்செப்ட் கொடுத்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரோட என்டையர் குழு இங்க இருக்காங்க. ஒருத்தர அறிமுகப்படுத்துறா நிறைய நேரம் ஆகும், அவங்களே பேச போறாங்க. அண்ட் அவ்வளோ அருமையா எல்லோரும் அவ்வளோ கமிட்மெண்டோட இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபரா இருந்தாலும் சரி, மியூசிக் டைரக்டர், எடிட்டர், நடித்தவங்க எல்லோருமே ரொம்ப அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன குழுக்கள், அதாவது புது புது அறிமுகங்கள், புது புது நடிகர்கள் அண்ட் ஏற்கனவே நடிச்சிட்டு இருக்கவங்க, அவங்களும் இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருந்து ஒரு நல்ல திரைப்படம் வரணும்னு அவங்கெல்லாம் இந்த ஒரு இயக்குனருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இண்டிபெண்டன்ட் சினிமாலாம் வளர்ந்து பெரிய சக்ஸஸ் ஆனாதான் இந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கும். அப்போதான் புது புது எண்ணங்கள், புது புது இயக்குனர்களாக திரைக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அறிமுகம் தான் நம்மளுக்கு விநாயக் துரை வந்திருக்காரு. அவர் வந்து இந்த படம் மூலமா மிகப்பெரிய லெவல்ல அடுத்த கட்டம் போகணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னால் முடிஞ்ச சப்போர்ட், ஒரு தயாரிப்பாளராக, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா, டிஜிட்டல் பல விதங்களில் என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் விநாயக் இந்த படம் மூலமா அடுத்த கட்டம் போனோம். சினிமா இண்டஸ்ட்ரியில அவரோட அடுத்த படைப்புகள் இன்னும் பெருசா பேசப்படுற படைப்புகளா வரணும். அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஊடக நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்தை பார்த்த உடனே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த கான்செப்ட், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னதே எங்களுக்கு பெருமையா இருக்கு. இந்த குழுவுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங். நான் அருள் டி சங்கர், பாலு மகேந்திரா சாரோட ஸ்டூடெண்ட்டு. நிறைய நான் கார்த்திக் நிறையன் ஆரம்பித்து விநாயக் தம்பி வரைக்கும் நிறைய புதுசாக ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ரொம்ப இன்டென்ஸாக பெரிய ட்ரீமோடு வரவங்களோட நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து நல்ல ரோல்கள் வரும்போது எடுத்து பண்ணுறோம். தனஞ்சயன் சாரோட அவரோட படங்கள்லையும் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பெரிய விஷயம் என்னென்னா, தனஞ்சயன் சார் வந்து இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து லைக் இந்த ப்ரீவியூ ஷோ வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஹீஸ் ட்ராவலிங். இது ரொம்ப ரேர் ஆக்சுவலாக. இந்த மாதிரி படங்களை, சின்ன படம் பெரிய படம் நான் பார்க்கறது இல்லை ஆக்சுவலாக. என்னை பொறுத்த மட்டும் படம் எல்லாம் படம் தான். நம்ம எல்லாம் ஒரே மாதிரி தான் நடிக்கிறோம், ஒரே மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுறோம். சார் அதில் உள்ளே இறங்கி வேலை பார்க்குறது வந்து ரொம்ப இட்ஸ் அமேசிங் ஆக்சுவலி. இந்த மாதிரி பண்ணும்போது புதுசாக வர்றவங்களுக்குலாம் ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். படத்தை பொறுத்த மட்டும் விநாயக் தம்பி நிறைய உண்மையான எஃபர்ட் நிறைய போட்டிருக்காரு. இதில் நிறைய இடத்துல எனக்கு கண் கலங்குச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப எமோஷனலான சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஆக்சுவலாக. ப்ரெஸ்லையும் நல்ல நியூஸ் சொன்னாங்க. படத்தை அவசியம் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ். வணக்கம். நான் இசையமைப்பாளர் சகிஷ்ணன் சேவியர். ஸோ இது என்னுடைய 2வது படம். முதலாவது படம் தோழர் வெங்கடேஷன் ஒரு படத்தில் அறிமுகமானேன். ஸோ தனஞ்சயன் சாருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ கேன் சி த பாண்ட் ஹேஸ் வித் த டைரக்டர். அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. அண்ட் விநாயக் துரை டைரக்டருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து 2 சாங்ஸ் இருக்கும், பட் மோஸ்ட்லி பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஸோ ஒரு 5 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒவ்வொரு மாதிரி மியூசிக் ட்ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ காட்ஸ் பிளான் இஸ் ஆல்வேஸ் ஃபார் த பெஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையுங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஷ் பாலச்சந்திரன். நான் இந்த படத்தில் நீதிமுறைன்னு ஒரு ஆன்டகனிஸ்ட், ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன். இன்னொருக்கு ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். காரத்து வேற மாற்றி வச்சிருக்கோம். விநாயக் துரையோட ஒர்க் பண்ணுறது எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால், நாங்கள் சென்னை டு சிங்கப்பூர் படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ ஒரு அசோசியேட்டு. அப்பயே வந்து நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்பேன். சீன் 2 வரி இருந்தால் அப்படியே பெருசாக்கி 15 வரி ஆக்கிறது, 20 வரி ஆக்கிறது, பெருசாக்கிட்டே இருப்பேன். அது ஒரு ஆக்டரோட வேலை தான். டேரக்டரோட தான் சூஸ் பண்ணுறேன்.
ஸோ அங்கேயே எனக்கு பார்த்ததுக்கப்புறம் இந்த ரோல் எனக்கு ஆஃபர் பண்ணதுக்கப்புறமும் அதே ஃப்ரீடம் எனக்கு விநாயகிட்ட இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு அனிமல் மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணோம். ஹைனாவோட லாஃப்டர் ப்ரெஸ்ஸில் எல்லாருமே படத்தில் இடையில இதே மாதிரி அவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் மோத கட்டால் இன்னும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த படத்தை பாருங்கள். மொதல் 3 நாளுங்கிறது எங்களை மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் மூவிஸில் ரொம்ப க்ரூஷியல் பீரியடு. அந்த மொதல் 3 நாளுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காம மொதல் 3 நாளுக்குள்ளேயே தேட்டருக்கு ஃபேமிலியோட எல்லாரோட இது பாருங்கள். ஏன்னா குழந்தையிலேருந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அது. ஏன்னா யூ சர்டிஃபிகேட் காரணமாக சொல்கிறேன். ஸோ அதனால் யாருனாலும் வந்து பார்க்கலாம். படம் பாருங்க, கன்ஃபார்மாக உங்களுக்கு படம் பிடிக்கும். பிடிச்சிருந்தா எல்லாத்தையும் சொல்லுங்கள், பிடிக்கலன்னு போய் எல்லாத்தையும் திட்டிருங்க. ஆனால் கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிக்குங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை. வந்து படம் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வேறு ஏதாவது மீட்டில் சந்திப்போம். வணக்கம், என் பேர் கார்த்திக் காலமுத்து, சினிமாட்டோகிராஃபர். வல்லவன் ஒருத்தவரா வந்து ப்ரெஷ் பார்த்ததுக்கப்புறம் ப்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப பார்த்துட்டு எல்லாருமே அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு ஒரு ஒரு குட்டியான ஒரு சின்ன படத்துக்கு ஒரு பெரிய ரிசப்ஷன் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் நாங்கள் வந்து ஒரு நல்ல டைமிங் எடுத்து நல்ல ரிஹர்சல் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நாங்கள் ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணுறப்போ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணோம். லைட்டிங்லையும் சரி, கேமரா மூவ்மெண்ட்ஸ்லையும் சரி, குட்டி குட்டியான விஷயங்கள் தான். அது ஆடியன்ஸை உள்ள இழுக்கிறதுக்காகவும் சரி, ஒரு கான்செப்டுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் சரி. ஸோ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ்க்கு ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று எடுத்திருந்தோம், ஒரு ரவுண்ட் ராடியில் ஒன்று. ஸோ அது அப்புறம் படம் ஃபுல்லாக வந்து ஒரு குட்டியான ஒரு வைப்ரேஷன்லேயே இருக்கும். ஒரு குட்டியான ஒரு ஃபுல்லாக ஸ்டாட்டிக்காக அப்படியே ஸ்டாட்டிக்காக இல்லாமல் ஒரு குட்டியான ஒரு சின்ன வைப்ரேஷன் ஃபீல்டே இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது எல்லாத்துக்கும் மேலே வந்து என்னன்னா கான்செப்டாக வந்து விநாயக் துரை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல. கதை கேட்ட உடனே அதில் உள்ள இருக்க அந்த குட்டி குட்டியான த்ரெட்ஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் தான் தெரிஞ்சது. பட் அன்னைக்கு கேட்டப்போ நாங்கள் மேலே ஷூட் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். பட் இன்னைக்கு தேட்டரில் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, நானும் இந்த படத்தில் ஒர்க் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்றப்போ எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தை வந்து எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக இது 100% வந்து ஃபேமிலி, குழந்தையிலேருந்து எல்லாத்துக்கும் இது பிடிக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஃபேமிலியாக உட்காந்து ஒரு பார்க்குறப்போ வந்து எல்லாத்துக்குமே ஒரு குட்டி குட்டியான ஹோப் வந்து முளைக்கும். நம்ம அது பண்ணிட்டு இருக்கோமே, இது நடந்துருமா அப்படின்றது கண்டிப்பாக அது ஒரு ஹோப் ஒன்று கிரியேட் ஆகும். எங்களுக்குலாம் அந்த ஹோப் கிரியேட் ஆயிருக்கு. எனிவே தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வல்லவன் வகுத்ததடா அப்படிங்கிற இந்த படம் விநாயகோடைய முதல் படம். ஆரம்பிக்கும் போதே ரொம்ப சீரியஸாக நாங்கள் காஸ்டிங்லேருந்து ரிஹர்சல்லேருந்து பார்த்து பண்ணோம். ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் இருந்தால் கூட அவர் நிறைய டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் வந்து லேர்ன் ஆர்டிஸ்டாக அவர் வேணும்னு நிறைய மெனக்கெட்டார். ஒரு குறிப்பிட்ட வகையான ரோலுக்கு வந்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. அந்த மாதிரி தான் ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு படம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதனுடைய ரிசல்ட் தெரியுது. ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. படம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். நிறைய புது டெக்னீஷியன், ஸோ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணோம். சமீபத்தில் நிறைய நல்ல கதை கொண்ட படங்களை வந்து எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஏற்றுக்கிட்டு நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படமும் சேரும்னு நாங்கள் நம்புகிறோம். படம் எடுக்கிறத விட படம் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் இந்த படத்தோட ரிலீஸ்க்கு எங்களுக்கு தனஞ்சயன் சார், தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் எங்கள் கூடவே இருந்து கைட் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எங்களுடைய நன்றி. இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ உங்களுடைய ஆதரவு எதிர்நோக்கி இருக்கிறோம். நீங்கள் தேட்டரில் இந்த படத்தை பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னோட பேர் விநாயக் துரை. நான் தான் இந்த படத்தோட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர். வணக்கம். நான் தான் வல்லவன் வகுத்ததடா படத்தோட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் விநாயக் துரை. ஸோ எங்களுக்கு ப்ரெஸ் மீட்க்கு அப்புறம் எங்களுக்கு இந்த ப்ரெஸ் ஷோ நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த ப்ரெஸ் மீட் நடக்கிறதுக்கு, இந்த ப்ரெஸ் ஷோ நடக்கிறதுக்கும் மிக முக்கியமான ஒரு நபர். ஏன்னா நிறைய நேரம் வந்து நான் அந்த படம் எடுத்ததுக்கப்புறம் நிறைய நேரம் குழந்தை இருப்பேன். சினிமா நம்ம பக்கத்தில் இருக்கா இல்லையா, நம்ம ஏதாவது சினிமா விட்டு வேறு ஏதோ தூர தேசத்தில் இருக்கிறோமோ நிறைய நேரம் நினச்சிருக்கேன். அப்படிலாம் இல்லை, நான் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு காட்ஃபாதராக சினிமாவாக என் கூட வந்து எப்பயுமே தனஞ்சயன் சார் இருக்காரு. ஸோ அவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த மைக்கும் சரி, நிறைய விஷயங்களும் சரி எனக்கு நடந்திருக்காது. ஏன் இன்னைக்கு வந்திருக்க நிறைய ப்ரெஸ் பீப்புளுமே சரி. ஸோ ஒவ்வொரு விஷயமும் இந்த படம் எப்போ அவருக்கு கைக்கு போச்சோ, இந்த மந்த்து தான் அவர் கைக்கு போச்சு. அவர் கைக்கு போனதுலேருந்து நான் அவரை ஃபாலோ பண்ணுறதை தாண்டி அவர் தான் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். தம்பி இது போயிட்டு இருக்கா, அது போயிட்டு இருக்காப்பா, அது போயிட்டு இருக்காப்பா. ஏன்னா நேற்று வரைக்கும் சரி, இன்னைக்கு இந்த ப்ரெஸ் ஷோ போகிற வரைக்குமே சரி,
எப்படி சொல்றது, வல்லவன் வகுத்ததரா அப்படின்றது வந்து தனஞ்சயன் சார் வகுத்ததுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவரு அவரோட திட்டப்படி தான் நான் பிளே எழுதிட்டேன், கதெல்லாம் முடிஞ்சிச்சு, ப்ரெஸ் போயாச்சு. பட் அவரோட திட்டப்படி தான் பாக்கி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதுக்கு என்னோட இந்த இடத்துல நான் மிக முக்கியமா வந்து தனஞ்சயன் சாருக்கு நான் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அவருக்கு. ஸோ அடுத்த படத்தை பத்தி சொல்லணும்னா, வல்லவன் வகுத்தரா வந்து ஒரு 5 பேர் நபர்கள், ஒரு 5 நபர்கள் சார்ந்த ஒரு கதைக்களம் தான் வல்லவன் வகுத்தரா. ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி இது. ஸோ 5 பேரோட லைஃப்ல பணம்ன்ற அவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டம், அந்த கஷ்டத்தினால அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பணம், அந்த பணம்ன்ற அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க வாழ்க்கையை எப்படி சுரண்டு அடிச்சது. ஸோ அவங்க அந்த சூறாவளியில சிக்கி அதுக்குள்ள இருந்து எப்படி வெளியே வந்தாங்க, இதுல யார் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு, இவங்க கைக்குள்ள அந்த பணம் போய் எப்படி சேர்ந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு கதைக்களம் தான். வர ஏப்ரல் 19ஆம் தேதி வந்து இந்த படம் திரைக்கு வருது. ஸோ ஆப்வியஸா வந்து 2 ஷோ இருக்காது, காலையும் மதியமும். ஈவினிங் நைட் ஷோல எங்க படம் வந்து டெஃபினட்டா நாங்க கொண்டு வந்து போடுறோம். ஒரு சின்ன படம்ன்றது இன்னைக்கு தியேட்டர் கொண்டு வரதே பெரிய போராட்டம், நிறைய ஸ்ட்ரகிள் தான். ஏன்னா லைஃப்ல என்ன நிறைய பேர் நம்பவே இல்லை, நிறைய பேர் விட்டும் விலகி இருக்காங்க, போயிருக்காங்க. பட் அதெல்லாமே தாண்டி நம்மளுக்கு யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம படைப்பு உண்மையா இருக்கு, நம்ம படைப்பை நேசிச்சு செய்யறோம் அப்படின்னா நம்ம படைப்பை நம்பி சில பேர் வருவாங்க அப்படின்றதுக்கு ஒரு பெரிய உதாரணமா நான் ஏன் எத்தனை வாட்டி அழுத்தி தனஞ்சயன் சாரை சொல்றேன்னா, அவரை தான் நான் வந்து ரொம்ப பெருசா பாக்குறேன். இட்ஸ் லைக் வந்து இந்த படத்தோட பாகுபலி அவரு தான் உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா அந்த 2 வருஷம் நான் தான் வந்து தூக்கி சுமந்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நீ ஓரமா போய் நில்லு, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதை வாங்கிக்கிட்டாரு. ஸோ அவர் தான் அவர் ஷோல்டர்ல வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ அவரும் சாரும் சேர்ந்து இந்த சுமக்கிற சமயம் வந்து உங்ககிட்ட நாங்க இறக்கி வைக்கிறோம். எங்களோட இந்த 2 வருஷம் ஸ்ட்ரகிள் போராட்டத்தை வந்து உங்க முன்னாடி வந்து நாங்க இறக்கி வைக்கிறோம். நிச்சயமா வந்து நீங்க ஏப்ரல் 19 இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட ஆதரவை எங்களுக்கு பெரிய அளவுல நீங்க கொடுக்கணும். ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் எல்லாமே. நிறைய பேர் வந்து இப்ப எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, மஞ்சுமல் பாய்ஸ் ஓடிட்டு இருந்து, இந்த படம் ஓடிட்டு இருந்து, பிற மொழி படங்கள்லாம் எங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படின்ட்டு. எந்த மொழியா இருந்தாலும் மக்களுக்கு அந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா நிச்சயமா வந்து மக்கள் வந்து அந்த படத்தை பார்ப்பாங்க, ஆதரவு கொடுப்பாங்கன்றது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. ஸோ ஒரு நம்பிக்கையோட இந்த 2 வருஷம் ஸ்ட்ரகிள் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட வந்து நாங்க ஏப்ரல் 19 இந்த வெள்ளிக்கிழமை படத்தை தியேட்டருக்கு கொண்டு வரோம். நிச்சயமா வந்து ஓட்டிங் போல ஓட்டை போட்டுட்டு கண்டிப்பா வந்து டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் எடுத்து நீங்க எங்க படத்தை பார்க்கலாம். நிச்சயமா எங்க படம் உங்களை ஏமாத்தாது. நீங்க கொடுக்குற காசுக்கும் நீங்க உழைச்சுதான் அந்த காசை கொடுக்குறீங்க. நிச்சயமா அந்த ஒரு 2 மணி நேரம் எங்க படம் உங்களுக்கு நிச்சயமா வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணும். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு. அப்படி சொல்ல முடியாது. தமிழ் சினிமா நல்ல நல்ல திரைப்படங்களை வந்து நம்ம ரசிகர்கள் ஆதரிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா நீங்க வந்து லாஸ்ட் இயர் எடுத்து பாருங்களேன், பூர்த்தொழில் படம் தொடங்கி அது பிறகு பார்க்கிங் அப்படின்னு வரிசையா ஜோ படம் வரையும் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நல்ல படங்கள் வரும்போது கண்டிப்பா கொண்டாடுவாங்க. ஒரு சின்ன இப்போ சமீபத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய மலையாள திரைப்படங்கள் நல்ல நல்ல திரைப்படங்களா வரும்போது மக்கள் மனதில் ஏதோ ஒரு அபிப்பிராயம் ஒன்று உருவாகிடுது. அதாவது மலையாள படங்கள்லாம் சூப்பரா இருக்கும் போல இருக்குன்னு. அதை பிரேக் பண்ற மாதிரி நல்ல படங்கள் வரணும். அது பிரேக் பண்ண மாதிரி வந்ததுன்னா திருப்பி எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க, தமிழ் சினிமா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. இது அவ்வளோ பாராட்டக்கூடிய மிக பிரமாதமான படங்கள் வரலன்றதான் பிரச்சனை. பாராட்டப்படுற படங்கள் வந்துன்னா கண்டிப்பா நம்ம ரசிகர்கள் என்னைக்குமே வந்து கைவிட்டதே கிடையாது. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமா, அழகான ஒரு சினிமா, கடைசியில முடிக்கும் போது ஒரு நல்ல ஸ்மைல் வரும் எல்லாருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படமா வல்லவன் வகுத்தரா வரும்போது இந்த மாதிரி படங்களுக்கு அந்த ரசிகர்கள், அதாவது நல்ல சினிமாக்களை ஆதரிக்கிற ரசிகர்கள் வந்து பார்த்தாலே போறோம், ஒரு மிகப்பெரிய வெற்றியா மாறும். ஸோ 19ஆம் தேதி விநாயக் ரொம்ப அருமையா சொன்னாரு, எல்லோருமே போயிட்டு ஓட்டு போடணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம், பர்சன்டேஜ் ஓட்டு ரொம்ப கம்மியா இருக்கு. எப்பவுமே சொல்லுவாங்க தமிழ்நாடு வந்து 60%, 65% இருக்கு. 90% ஓட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு போட்டாதான் ஒரு நல்ல ஒரு அரசியல் களத்துல நம்ம நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியும். எல்லாரும் ஓட்டு போட்டுட்டு 5 மணிக்கு ஓட்டு முடிஞ்சிருங்க. 6 மணிக்கு ஷோ ஆரம்பிக்குது வல்லவன் வகுத்தரா. நீங்க எல்லாம் திரையரங்களை பார்க்கணும். அதை ஜாலியா இந்த ஒரு லீவ் நாள் சொல்லிட்டு வெளியூர் போகாம திரைப்படத்தை வந்து இந்த மாதிரி நல்ல திரைப்படங்களை நீங்க ஆதரிச்சாதான் மலையாள சினிமா மட்டும் நல்லா இருக்காது, மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் நல்லா இருக்காது, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். இந்த படத்தை ஆதரிக்கணும் வேண்டிக்கிறேன். சார் டேரக்டர் சொல்றாரு, இந்த படத்தை வந்து நீங்க தான் தாங்கிருக்கீங்க. எந்த பாயிண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை தாங்கி கொண்டு போகணும்? நான் நிறைய திரைப்படங்களை பார்த்துட்டு இருக்கேன். டெய்லி வந்து ஒரு திரைப்படம் பார்ப்பேன். ஸோ நீங்க ஊடகங்கள் இருக்கவங்களாம் எப்படி படம் பார்க்குறீங்களோ அதே மாதிரி எனக்கு வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் இப்போ கூட பாத்தீங்கன்னா 2 படம் வந்திருக்கு, எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. டெய்லி படம் வந்து விவியோ லிங்க் வந்த பிறகு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க வந்து திரையரங்களை தான் பார்க்கணும், பெரிய செலவு பண்ணி தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டுல வந்து ஒரு சின்ன மினி செட்டப் இருந்தாலே போறோம், விவியோ லிங்க் வந்து பாஸ்வேர்டோட நீங்க பார்த்துடலாம். அப்படி நிறைய டெய்லி படங்களை பார்க்கும்போது ரொம்ப டயர்ட் ஆயிடும். நிறைய திரைப்படங்கள் வந்து ரொம்ப ஆவரேஜா, ரொம்ப பிலோ ஆவரேஜா இருக்கும். பட் ஆனா அவங்க ஏதோ ஒரு ஹோப்ல படம் எடுத்துருவாங்க.
இந்த படத்தை வந்து வல்லவன் வகுத்துடா அன்னோன் ஃபேஸஸ் யாரா இவரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நண்பர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது சரி ஒன் மோர் படம் டெடிகேட்டடா பார்ப்போம் ஆரம்பிச்சு போவோம் என்ன நடக்குதுன்னு பார்த்து அப்படியே ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள நான் கதைக்குள்ள வந்துட்டேன். நானும் என் மனைவியும் பார்ப்போம், என்னோட இன்னொரு நண்பர் இருக்காரு, 3 பேரும் பார்ப்போம். அது முடியும் போது இன்டர்வியூஷன் வரும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆச்சு. என்னடா இது இவ்வளோ ஒரு குவாலிட்டியான படமா இருக்கு. அதை விட முக்கியமா ஃபேஸஸ் முக்கியம் கிடையாது, நம்மள அந்த கதைக்குள்ள ஈர்த்துட்டு போனாரா இல்லையா தான் முக்கியம். நம்ம அந்த ஃபேஸஸ் நல்லா நடிக்கலன்னா நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் இது நல்லா இல்லைன்னு நினைப்போம். ஆனா எல்லா ஃபேஸஸ் நல்லா நடிக்கிறாங்க. அதுல வந்து ஜோதி சார் தவிர இது எல்லாம் ரொம்ப பாப்புலர்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது எல்லாம் அன்னோன் ஃபேஸஸ், ஆனா எல்லாமே நல்லா நடிக்கிறாங்க, இந்த கதாபாத்திரமா இருக்காங்க, அருமையா அந்த கதை போயிட்டு இருக்கு, டிராவல் நல்லா இருக்கு, என்னை என்கேஜ் பண்ணி போயிட்டே இருக்கு. 105 மினிட்ஸ்ல நான் வந்து அப்புறம் பிரேக்கே எடுக்காம படத்தை முடிச்ச உடனே நானே எல்லாரும் உட்காந்து பேசணும் சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு, அவ்வளவுதான் மேட்டர்ஸ். இப்ப நம்ம சூப்பரா இருக்குன்னு வரும்போது இப்ப இந்த படத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்கிறேன். நான் உடனே வந்து நம்பரை கால் பண்ணி இந்த படத்தோட தயாரிப்பாளர் நான் பேசணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் பேசி அப்ரிஷியேட் பண்ணேன். நான் மறுநாளே பாம்பே போயிட்டேன். பாம்பே போகும்போது அங்கிருந்து கால் பண்ணேன். ஏர்போர்ட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் திங் வந்து கால் பண்ணேன்னு இருக்கு விநாயகர் துரை கால் பண்ணி நான் சொன்னேன், ரொம்ப நல்லா சூப்பரா எடுத்துருக்கோமா, நான் என்ன சப்போர்ட் பண்ண சொல்லுங்க, நான் ரெடி. அதாவது இது வந்து ஃபைனான்சியலா அடுத்த கட்டம். அதாவது நீங்க ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ ரிலீஸ் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிருந்தேன். அப்ப நான் சொன்னேன் இப்ப ரிலீஸ் டேட் நீங்க அனௌன்ஸ் பண்ண பிறகு நான் என்ன சப்போர்ட் பண்ண முடியும் சொல்லுங்க, நான் பண்றேன். அப்புறம் சொன்னார் டிஜிட்டல் சேட்டலைட் இதெல்லாம் நீங்க கூட இருந்து பண்ணி கொடுங்க சார், பிளஸ் ப்ரொமோஷன்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே டன், நீங்க ரிலீஸ் மட்டும் நல்லா பண்ணுங்க, நான் மீதியெல்லாம் நான் பிசினஸ் பேஸ் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா ஒரு திரைப்படம் என்பது ஒரு தயாரிப்பாளரா இயக்குனரா அவருடைய கனவு. அந்த கனவுல நான் ஊடக நண்பர்கள் எல்லாரும் நான் அடிக்கடி சொல்வேன், நம்மளுக்கு எல்லாருமே ஒரு தார்மீக கடமை இருக்கு. இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தான் நம்மள வாழ வைக்குது, இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியில ஒரு அருமையான ஒரு அட்டெம்ப்ட் வரும்போது நம்மளால முடிஞ்சது அதிகபட்சமா பாராட்டணும். ஓகேங்களா, அதாவது குறைவா பாராட்டும் அளவா பாராட்டும் அப்படி இல்லாம ஒரு நல்ல படைப்பு பார்க்கும்போது எவ்வளவு அதிகமா பாராட்டுறோமோ அவ்வளவு அவங்களுக்கு எல்லாம் ஒரு உத்வேகம் கிடைக்கும், அவங்களுக்கு நம்பிக்கை வரும். இப்போ எவ்வளவு படம் சம்பாதிக்கிறத விட ஒரு நம்பிக்கை தானே அவர் படம் எடுக்குது. அந்த படம் அவருக்கு அந்த ஊக்கத்தையும் அந்த சக்சஸையும் கொடுத்ததுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.